ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீர்த்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் அறுவலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் என்ற தலைப்பிலிருந்து மற்றும் ஒரு காணொளி. இந்த காணொளி காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷப லக்கணம் ஜோதிடம் என்ற வகையில் பார்க்கிறோம். இந்த காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில்தான் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துக்குரிய சுகஸ்தானம் என்ற ஒரு அற்புதமான கிரகம் உச்சம் பெறுகிறது. இதில் நான் லக்கணத்துக்கு 5க்குரிய சூரியனும் இங்கே தொடர்பு பெறுகிறார். லக்கணத்துக்கு 2, 8 லக்னாதிபதி மற்றும் 8க்குரியவன் காலபுருஷனுக்கு லக்னமும் காலபுருஷனுக்கு 8க்குரியுமான செவ்வாயினுடைய மிருகசீரிஷ நட்சத்திரம் இங்கே தான் இருக்கிறது. பொதுவாகவே இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய சொந்த ஊரை விட்டு, சொந்த நாட்டை விட்டு, சொந்த மாநிலத்தை விட்டு வெளியில் சென்றவர்கள் யாரும் பணக்காரராக இல்லாமல் வாழ்ந்து முடித்ததில்லை என்பது எக்கச்சக்கமான அனுபவத்தில் பார்க்கிறோம். அந்த வகையில் இவர்களுக்கு பூர்வ புண்ணியம், தந்தை வழி தாத்தா சொத்து இவர்களுக்கு உதவிகரமாக இல்லை. அந்த உதவிகரமாக இல்லை என்றாலும் கூட அங்கே இருப்பார்களேயானால் அவருக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. செல்வம், செல்வாக்கு சார்ந்த விஷயத்தோடு வாழ வேண்டும் என்றால் அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறி விடுவது என்பது சாலச் சிறந்தது. அதே சமயத்தில் இந்த லக்கணத்தில் பிறந்த ஒரு குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாயினுடைய கட்டுப்பாட்டுக்குள் போகிறது. ஏன் தந்தையும் தாயினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறார்கள் என்பது நிறைய ஜாதகங்களில் பார்க்கிறோம். இது நடைமுறை அனுபவத்திலேயும் பார்க்கிறோம். ரிஷப லக்கணம் 12 ராசிகளில் 2வது ராசியாக கணக்கிடப்படுகிறது. இந்த ராசியின் அடையாளம் எருது, மாடுகளில் காளை வர்க்கத்தை சார்ந்தது. இந்த ராசியில் கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாதங்களும் இந்த ராசி கட்டத்துள் அமைகிறது. சந்திரனுக்கு உச்ச பலத்தையும் சுக்கிரனுக்கு ஆட்சி பலத்தையும் இந்த ரிஷபராசி தருகிறது. சூரியனும் சனியும் இந்த ராசிக்கு நல்லவர்கள். 2 கிரகங்களும் புராணப்படி தகப்பனும் மகனும் ஆவார்கள். தவிர ஒருவருக்கொருவர் பகைத்தன்மை கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். சனி விஷம் என்றால் சூரியன் அமிர்தம், சனி இருட்டு என்றால் சூரியன் வெளிச்சம், ஒளிக்கு ஆதாரமாக உள்ளவர். இவ்விருவரையும் தனக்கு நல்லவர்களாக கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. இவர்களை ஆன்மீக வழிபாட்டு ரீதியாக இணைத்து காட்டுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. சிவன் கோவிலில் ரிஷபம் இருப்பதை சன்னதிக்கு முன்பாக காணலாம். சிவன் அல்லது அம்பிகையை நோக்கி இந்த ரிஷபம் இருக்கும். இறைவன் திருமேனி உருவ மூலவர் சிலைகள் இருக்கும் இடம் காற்று புகாத கருவறை என்று சொல்லப்படும். காற்று புகாத கருவறைகள் அதிக வெப்ப சூழ்நிலை இருக்கும். இவ்விடம் கொண்ட சிவன் திரு உருவச் சிலையை வடிவமாக இருக்கும். சன்னதிக்குள் கருவறைக்குள் பக்தர்கள் வரமாட்டார்கள். முன் மண்டபத்திலிருந்து வழிபடுவார்கள். நந்திக்கு பின் பிரகாரம் முதல் சுற்றில் கொடிமரம் இருக்கும். இது 30 முக்கோடி தேவர்களும் வந்து அமரும் இடம் என்ற ஒரு ஐதீகம் உள்ளது. கொடிமரம் வெளிச்சமான இடத்தில் இருப்பதை காணலாம். சூரியன் அம்சமாக கருதலாம். ஏகதச ருச்சிரர்கள், 12 ஆதித்யர்கள், அஸ்தவசுக்கள், அசுபதி தேவர்கள் ஆக 30 முக்கோடி தேவர்கள் இந்த கொடிமரத்தில் அடங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவர்கள் அமிர்தம் உண்டவர்கள், சிவனோ விஷத்தை உண்டவர். எனவே இப்படி ஒரு 2 துருவ அமைப்பை இரண்டையும் ரிஷபத்தினுடைய தன்மையை ரிஷபம் இந்த தன்மையை பெறுகிறது. இதன் மூலம் சூரியனும் சனியும் ரிஷபத்தை வளப்படுத்துகிறார்கள். கிருத்திகை, உத்தரம், உத்திராடம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த சூரியன் சனியினுடைய நட்சத்திரங்களில் ரிஷப லக்கணத்தில் பிறப்பவர்களுக்கு அரசு வேலை, அரசியல் தொடர்பானது, ராஜ மரியாதைகள் என்பது இயற்கையாகவே தானாகவே வந்து சேர்கிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. வாழ்க்கையில் முதன்மை ஸ்தானம்
என்பது இவர்களுக்கு சுலபமாக கிடைக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இதை நடைமுறை அனுபவத்தில் நிறைய ஜாதகங்களில் தெரிந்து கொள்ள முடியும். சூரியனுடைய உற்சவங்களில் சிவனும் உமாதேவியும் 4 நாள் இரவு 4ஆம் நாள் இரவு ரிஷப வாகனத்தில் உலா வருவதையும் நடைமுறையில் பார்க்கிறோம். அதையும் தாண்டி ரிஷப லக்கணத்துக்கு 2, 5க்குரிய மிகப்பெரிய யோகாதிபதி என்று பார்க்கும் பொழுது புதன். அவன் உடலில் பெரிய உறுப்பான தோளுக்கு சொந்தக்காரன், இது இல்லாமல் புத்திக்கு சொந்தக்காரன், இது இல்லாமல் கல்விக்கு சொந்தக்காரன். இந்த ரிஷப லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்காரவனான புதன் அவன் உச்சம் பெற்றாலோ ஆட்சி பெற்றாலோ நட்பு கிரகத்தினுடைய சாரம் பெற்று நட்பு கிரகத்தினுடைய பார்வை பெற்றாலோ கேந்திரத்தில் இருந்து கேந்திராதிபதியினுடைய தொடர்பை பெற்றாலோ திரிகோணத்திலிருந்து திரிகோணாதிபதியினுடைய தொடர்பு வரும் பட்சத்தில் லக்னாதிபதி புதனுக்கு மறையாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த புதன் திசை அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இதில் மாற்றம் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த ஊரை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் மாற்றமே ஒழிய மற்றபடி ஜாதகருக்கு புதனும் சனியும் தருவதை விட மிகப்பெரிய யோகத்தை வேறு யாரும் தருவதில்லை என்பது நடைமுறை அனுபவம். இதில் நூலில் சொல்லப்பட்டது சூரியனும் சனியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சூரியனும் சனியும் தருவதை விட புதன் சனி சுக்கிரன் சனி இவர்கள் சேர்ந்து இருத்து இவர்களுக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இவர்களுக்கு உதவி புரியும் சூழ்நிலையோடு அமைந்துவிட்டால் ஆக சுக்கிரனுடைய திசையோ புதனுடைய திசையை தாண்டி வேறு ஒரு கிரகம் மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுவதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் தர்ம கர்ம ஆதிபத்தியம் பெற்ற சனி எங்கிருந்தாலும் யோகத்தை தந்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இதில் யோகத்தை தந்தால் தந்தையினுடைய உறவில்லை, தந்தையை தந்தால் யோகத்திற்கான உறவை குறைத்துக் கொள்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791119649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.